இப்போ உனக்காண்டி லவ் லெட்டர் எழுதி இதை படிக்கும் போது உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வடியலாம், இல்லன்னா என் மேல பாசங்கள் பெருக்கெடுத்து ஓடலாம். ஆனாலும் ஓடணும். ஆனா அதெல்லாம் நீ வந்து கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணி அத படிக்கணும். சரியா? இந்த என்னது அதாவது மனசுல இருக்கிறத எழுதியிருக்கேன், நீ படி. உன்னால படிக்க முடியுமான்னு பாப்போம். பூ லெட்டர் தரல. பூ லெட்டர்ல என்ன எழுதி இருக்கு? நான் கேட்டேன். நான் வந்துட்ட கேட்டேனா? வெள்ளை பேப்பர்ல லவ் லெட்டர் கொடுத்தா அதை படிச்சு நிரப்பது தெரியல. நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டி, நான் உனக்கு ஒரு புருஷன். இதே பப்பாட்டியா இருந்தா என்ன அழகா நிரப்பிருப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. கேட்டீங்களா? எனக்கு மனசுல இருக்க எல்லாத்தையும் ஒரு லெட்டரா எழுதி என் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு லவ் லெட்டரா கொடுக்க போறேன். கேட்டீங்களா? அவளை வந்து நான் ரெண்டாவது ஒருக்கா இம்ப்ரெஸ் பண்ண போறேன். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை தொடர்ந்து பார்த்த உடனே தான் ஒரு பகலமே இருக்கு நம்ம வீட்டுல. அந்த பகலம் என்னங்கிறத வீடியோவை கண்டினியூவா அப்படி பார்த்துட்டே இருங்க. வீடியோக்குள்ள போமா வாங்க. Few moments later. மக்களே, உனக்காண்டி ஒரு லவ் லெட்டர் வேணும்னா இங்க வரணும். அங்க வரணும்னா அதை தூக்கிட்டு போ. என்ன தூக்கணுமா? சரி வா வா. யமுஜா பேச்சவ ஆசிஜன வளவயன என்னவயன் அவதா என்னவளா. இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்து பாட்டு பாடிட்டு இருக்கேன். நீ என்னடானா, டேய் நான் தரணும், நீ பறிக்கப்படாது. இங்க வர யமுஜவ பேச்சவ ஆசிஜனவ. நீதான் வேற எவா பாட்டு பாடும்போது கொமைச்சிரு. எப்படி பாட்டு? எப்படி தெரியாது. யமுஜவ பேச்சவ ஆசிஜனவ வளவை அவதா என்னவதா. மண்டைக்குள்ள வச்சிட்டு பாடுறேன்னு நினைக்கிறேன். சரி, என்ன ஒரு லவ் லெட்டருக்கு என்னுடைய எனக்கு, அதாவது நான் வந்து படிக்கக்கூடிய, அதாவது நீ நம்ம லவ் பண்ணக்கூடிய காலத்துல வர உனக்கு வந்து லவ் லெட்டர் நான் தந்தது கிடையாது, நீ தான் வந்திருக்கா. கேட்டியா? ஆனா அந்த லவ் லெட்டர் அங்க இருக்கு, பத்திரமா வச்சிருக்கேன். ஆனா எனக்கு என்னெல்லாமோ தந்திருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல நான் தந்தை இருமை. அது வரைக்கும் உனக்கு தெரியாது. நீ இவ்வளவு வருஷமா இருக்க. லவ் லெட்டர் அப்ப வரைக்கும் தந்தது இல்ல. இப்போ உனக்காண்டி லவ் லெட்டர் எழுதி இதை படிக்கும் போது உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வடியலாம், இல்லன்னா என் மேல பாசங்கள் பெருக்கெடுத்து ஓடலாம். ஓடலாம். ஆனா அதெல்லாம் நீ வந்து கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணி அத படிக்கணும். சரியா? இந்த ஓ சரி பூ மூச்சவ பேச்சவ காதல நீ அவயவயனக்கன என்னவ என்ன அவதா என்னவளா. எப்பவுமே இருமிட்டே கடா, பழைய காலத்து பாட்டிகள் இரும மாதிரி. என்னது? அடே பேயில போமா. என்னது? அதாவது மனசுல இருக்கிறத எழுதியிருக்கேன், நீ படி. உன்னால படிக்க முடியுமான்னு பாப்போம். ஓ, மனசுல எதுவுமே இல்லன்னு சிம்பாலிக்கா சொல்றியோ? எப்படி கண்டுபிடிச்சா பாத்தியா? உனக்கு மேல என்ன மண்ணாங்கட்டி காதல் இருக்க போகும். அதான் இருக்க காதல் எனக்கு வெறும் வெத்து பேப்பர். அந்த அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த பூ மட்டும் அது மோனுக்கு பூ தானே, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. என்ன டேய் அம்மா கேட்டேனா? எனக்கு லவ் லெட்டர் எழுதிதானே? நான் கேட்டேனா? எனக்கு லவ் லெட்டர் எழுதுன்னு நான் உன்னை கேட்டேனா? நான் கேட்டேனா? நான் பாட்டுக்கு அங்க சிவனேன்னு உட்கார்ந்து இருந்தேன். என்ன கூப்பிட்டு அதுவும் எடுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி எழுப்பி இழுத்து கொண்டு வந்து விட்டு மூச்சு அவ, காற்று அவ, பேச்சு அவ. அப்பவே நான் சொன்னேன், நீ எல்லாம் பாடிக்கிட்டு
லவ் லெட்டர் தாரு, லவ் லெட்டர்ல என்ன எழுதி இருக்கு? ஆ? நான் கேட்டேன் நானு. டேய். நான் கேட்டேனா இங்க பாரு, இங்க பாரு. நான் வந்துட்ட கேட்டேனா? இங்க பாரு, பொறு. டேய், கையை கேட்டு. முடியாது, அதாவது கையெடு நான் சொல்ல வரேன். முடியாது, கையெடு மக்களே நான் சொல்றேன். முடியாது. இதுல சொல்லு. இதுல கேட்டு. நீ வாயில சொல்ல போற, எனக்கு காது கேட்க போகுது. கை அதுல இருக்கிறதுல உனக்கு என்ன அதாவது நமக்கு மேல இருக்க நம்ம 2 பேர்த்துக்கும் உள்ள காதல ஒரு வெள்ளை பேப்பர்ல நான் எழுதி அத வந்து அடக்க என்னால முடியாது. கேட்டு எனக்கு நான் உன் உள்ள பாசத்தை எழுதணும்னா எனக்கு அந்த கன்னியாகுமரி எல்லையில இருந்து காஷ்மீர் எல்லை வரைக்கும் எனக்கு பேப்பர் தேவைப்படும். நான் அது அவ்வளவுக்கு எழுதிக்க எனக்கு தெம்பு கிடையாது. லைன் பேப்பரை கொடுத்தா அதுல உனக்கு என்ன வேணுமோ நீ ஃபில் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி தான் நான் தந்துருக்கேன். நீ இப்போ அதுல ஐ லவ் யூ அப்படின்னு வாசிச்சேன்னா ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ அப்படின்னு வாசிச்சேன்னா ஐ ஹேட் ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ. இந்த எத்தனை கூடி போனா எத்தனை? 3 ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கு உனக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், உனக்கு கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் என்ன பேப்பர் வேணுமா? இந்த 3 வார்த்தை எழுதுறதுக்கு டேய், நான் அப்படி சொல்லல, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன். அதுல நீ என்ன எழுதணும்னு நினைச்சுக்க. நான் அதுல வந்து என் மனைவி, அதாவது இவள் மிகவும் நல்லவள், திறமைசாலி, அழகானவள், அப்படி இப்படின்னு என்ன வேணாலும் எழுதிக்கலாம். அதுல அந்த பேப்பர் நிறைய நம்ம அதாவது உனக்கு எப்படி நான் வர்ணிக்கணும்னு ஆசை இருக்கோ அப்படி வர்ணிச்சுக்கலாம். அப்போ டேய் நான் அதாவது கவிஞர்கள்லாம் அப்படிதான் தருவோம். ஒயிட் பேப்பர் நீ ஃபில் பண்ணிடலாம். அப்புறம் என்ன கவிஞர் இருக்காங்க, ஒயிட் பேப்பர் தருவாங்களா, நாங்க ஃபில் பண்ணணும். அப்புறம் என்னத்துக்கு கவிஞர்? மக்களே, நான் பழைய காலத்துல எக்ஸாமுக்கே பிளைன் பேப்பர் தான் கொடுப்பேன். டீச்சர் எனக்கு தெரியாதா உங்களுக்கு தெரிய போகுது, என்ன ஆன்சரா நீங்க எழுதி சைன் போடுங்க, மார்க் போடுங்க. உங்களுக்கு தெரியாததா எனக்கு தெரிய போகுது. டைலாக் வர ஒழுங்கா தெரியல, ஒரு வார்த்தை உனக்கு ஒழுங்கா பேச தெரியல. நீ நீ எனக்கு தர போறியா? உண்மையை சொல்லு, நீ என்ன வச்சு ட்ரையல் தானே பாக்குற? வேற எவ்வளவுக்காவது குடுக்கலாம், அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு இவ்வளவு கொடுத்ததாம பாக்கலாம், அப்படித்தானே பாத்த? உனக்கு தானே பாத்த? உண்மையை சொல்லு. அதுதான் சொல்லுவாரு, உனக்கு வந்து தரும்போது எனக்கு வந்து என்னடங்கா இதுகள் இருக்கு, அதனால எனக்கு அதுல எழுத முடியாது. மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது ஈஸியா கொடுத்துருவாங்களா, ஐ லவ் யூ, ஐ லைக் யூ, ஐ வாண்ட் யூ, ஐ மேரி யூ. இன்னும் தூக்கிட்டு வருவேன், இனி இதே போல தூக்கிட்டு வருவேன், எவ்வளவு தூக்கிட்டு போவேன். சும்மா வந்து கிளம்பிக்கிட்டு வெள்ளை பேப்பர்ல லவ் லெட்டர் கொடுத்தா அதை படிச்சு நிரப்பது தெரியல. நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டி, நான் உனக்கு ஒரு புருஷன். இதே பப்பாட்டியா இருந்ததா என்ன அழகா நிரப்பிருப்பா. அடே பேயில போமா பப்பாட்டி வேலை கேக்குதா உனக்கு? மாவன் என்ன